வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே. L2E எம்புரான் ட்ரெயிலர் லான்ச் ஆயிருக்கு. மலையாளம் மோகன்லால், பிருத்திவிராஜ் சுகுமாரன், முரளி கோபி. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் டைரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். பிருத்திவிராஜ் வந்து ஆக்டர் கம் டைரக்டர் தான். பட் அவரோட டைரக்ஷனில் வந்த வேறு படங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. இதான் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன். ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பவூர், கோகுலம் கோபாலன், ப்ரொடக்ஷன் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ், ஆஷிர்வாத் சினிமாஸ். ரைட்டர் முரளி கோபி. மலையாளம் சினிமாலே எது ஃபேமஸோ இல்லையா, ரைட்டர் தான். தனியாக அந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரைட்டிங் தனியாக மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஒரு 95% மேலே ரைட்டிங் தனியாக இருப்பாங்க. ரைட்டர் அண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்ண்ணா. தமிழ் சினிமாவில் இப்போ தான் ரைட்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. ஓகே, நைஸ். டிஓபி சுஜித் வாசுதேவ், மியூசிக் தீபக் தேவ். ஓகே, இப்போ நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். நிறைய லாங்குவேஜில் வந்துட்டு தமிழே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜான மலையாளத்துக்குள்ளே போயிடலாம். பிளாக் அண்ட் ஒயிட் லைக்கா. എൻ്റെ മക്കളല്ല എൻ്റെ പിന്തുടർച്ചക്കാർ. എന്നെ പിന്തുടരുന്നവർ ആരാണ്? അവരാണ് എൻ്റെ മക്കൾ. ஃபாலோ பண்ணுறவங்க தான் பசங்கன்ற மாதிரி என் பிள்ளைங்க. പി.കെ. രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ഈ സംസ്ഥാനത്തിനെ നിരന്തരം തളർത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നത് പി.കെ. രാംദാസ് മുന്നിൽ നിന്ന് പൊരുതിയ ശത്രുക്കളായിരുന്നില്ല. കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. और राजनीति एक धंधा है हमारे देश में. പക്ഷേ വരുന്നതേ വെറും ബിസിനസ്. ചില്ലറ കൈയല്ല. ഹിന്ദിയും വരുത്. മനുഷ്യജീവന് മുകളിൽ ഒരു രക്ഷാബന്ധത്തിനും വിലയുണ്ട് എന്ന് ഞാൻ കരുതുന്നില്ല. ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്സ് ഇവരെല്ലാം ജനറലി കേക്കെതിരാണ്. സ്റ്റീഫൻ, where is he now? तुर्की, लंदन, फ्रांस, येमन, इराक, चाइना. एल उसकी आधी सब डेथ नोटा. പിതാവിൻ്റെയും പുത്രൻ്റെയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിൻ്റെ പൂവ്, തമോ ഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ. म्यूजिक ഈശോ മിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. ജാൻവി അല്ലാതെ ഇന്ന് ഈ ലോകത്ത് രക്തബന്ധം എന്ന് പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ. പണ്ട് എപ്പോഴും കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്നവർ. അയാളെ എന്തിനാണ് സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? നമ്മൾ അറിയാത്തത് എന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. കേൾവിപ്പെട്ട പുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യും. ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? Because the enemy of an enemy is a friend. Okay, L for Lucifer, L2E. Zaid Masud. Okay, Raj. We have to end this war. பயங்கரமாக பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னா. மலையாள சினிமாவை பொறுத்தவரை பட்ஜெட்டுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரலி. இந்த படம் லைக்காக வந்ததுனால பண்ணிருக்காங்களோ. ஓ, சேவ் லேண்ட், God's own country. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. கேரளாக்குனே உரித்தான ஒரு டேக் அது. கிரீட். வெஞ்சன்ஸ். ரெண்டு சேர்ந்து வரான் பார்த்தீங்களா பிரேம். அந்த நல்லா இருந்துச்சுல சிஜி. ஓகே. L2E. One question. Who are you really? Lucifer. லூசிஃபர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் படம் பார்த்ததில்ல. பிருத்திவிராஜ் அந்த படத்துக்கு டைரக்டர் நினைக்கிறேன் இப்போதான். ஓகே, அந்த படத்துலேயும் பிருத்திவிராஜ் வருவாரான்னு தெரில எனக்கு. ஓ, ஐமேக்ஸ். ஓகே, 27th மார்ச்சா?
வேற லெவல் ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்றது. லூசிஃபர் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக த்ரில்லர் மாதிரி என்னமோ போகும். ஓகே, அந்த படத்தோட பார்ட் 2 தான் இது. அதுக்குமே பிருத்திவிராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு டேரக்டர் கூட எடுத்து பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா மலையாள சினிமா பொறுத்தவரைக்கும் ரைட்டர் அண்ட் டேரக்டர் மாறிட்டு இருப்பாங்கள்ல. ப்ரொடக்ஷன் கம்பெனி தான், அவங்க யார் சூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நைஸ், வேறு லெவலாக இருந்துச்சு இந்த இதை பொறுத்த வரைக்கும். எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அந்த ட்ரெய்லரில் இருந்து, அதான் பிகே ராமதாஸ்ன்னு சொன்னாங்கள்ல, அவர் ஏதோ விட்டு வச்சது தான் தொடருதுன்ற மாதிரி ஏதோ சொல்கிறார். இவர் டொவினோ சொல்லிட்டு இருந்தார்ல, அது கட்சியும் ஸ்டேட்டையும் அழிக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி ஏதோ போகுது. பிகே ராமதாஸ் இவர் தான். ஆனால் லூசிஃபர்னு சொல்கிறாங்க. ஸ்டீஃபன் வேறு ஏதோ பேர் இருந்துச்சு இடையில. யார் என்னன்னு தெரில எனக்கு. பிருத்திவிராஜோட கேரக்டர் பேர் என்னன்னு தெரில. இவர் லூசிஃபர். ஓகே, லூசிஃபர்லேருந்து எம்புரானா சேஞ்ச் ஆகிக்கிட்டாரா? L2E. அது முன்னாடியே பேர் போகிறதுக்கு முன்னாடியே ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. வேற லெவலாக இருக்குது. நல்லா பட்ஜெட்டும் வேற லெவலாக தூக்கி விட்ருக்காங்க. அதான் இன்டர்நேஷ்னல் வரைக்கும். அந்த படத்தில் எப்படி காமிப்பாங்க தெரில. ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான், கேரளாக்குள்ளே மட்டும்தான் ஷூட்டிங் போச்சானு தெரில. இதுவும் வேற லெவலாக காமிச்சிருக்காங்க. நார்த்லேயும் ஒரு சில பேர்த்த காமிக்கிறாங்க. சொன்னாங்கல்ல, நம்ம கண்ட்ரிலன்னா வெறும் பிஸ்னஸ் தானாமா பாலிடிக்ஸ். என்னத்த சொல்ல. ஓகே, இது வேற லெவலாக இருக்குது. நான் லூசிஃபர் பார்க்கல. மேபி அந்த படம் பார்த்தா இது இன்னுமே அப்படி இருக்கும் போல். செம்மையாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களை வச்சு சவத்தில் டப்புன்னு இடிச்சார் பாருங்களேன். இந்த ஏதோ ஒரு கிரீடுன்னு ஏதோ போகிறதுக்கு முன்னாடி தான் இடிச்சார் பாருங்களேன். அதெல்லாம் மாதிரியாக இருந்துச்சு. ஆக்ஷனுக்குலாம் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. பட்ஜெட்டுமே வேற லெவலாக போயிருக்கு. சிஜியுமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ரிங்கை தூக்கி போட்டார்ல, அந்த ஷாட்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. அப்புறம் பிருத்திவிராஜும் மோகன்லாலும் லாலேட்டன் 2 பேரும் அந்த ஒரே ஃப்ரேமில் வந்தாங்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்துச்சு. என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரில. நான் பொலிட்டிக்கல் த்ரில்லர் நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு படம் பார்த்தா இன்னுமே எனக்கு நிறையா புரிஞ்சிருக்கும். அது பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகே, வேற லெவல். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.